வாத்தி ட்ரேடிங்கின் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதாவது மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மூவிங் ஆவரேஜோடு சேர்த்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம பர்ஃபெக்டான ட்ரேட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். எப்போவுமே மூவிங் ஆவரேஜ் மற்ற இடங்களில் யூஸ் பண்ணுறதை விட இந்த மேஜர் சப்போர்ட் அண்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸ், அது என்ன மேஜர் சப்போர்ட் மேஜர் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு. மேஜர் சப்போர்ட்னால் என்னன்னாக்க லாஸ்ட் 1 வீக்கா லாஸ்ட் 1 மந்த்தா அந்த ப்ரைஸை போனால் அந்த ப்ரைஸை தாண்டி அந்த ஸ்டாக் போகலை, நிறைய தடவை அந்த ப்ரைஸை தாண்டி போக ட்ரை பண்ணிட்டு அந்த ஸ்டாக் தோற்றுருச்சு, அந்த ப்ரைஸை அதால் தாண்டவே நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கு, நிறைய தடவை அந்த இடத்துலேருந்து கீழே இறங்கிருச்சு, கீழே விழுந்துருச்சு, அந்த இடத்த அதால் தாண்ட முடியல அப்படிங்கிறது தாங்க மேஜர் ரெசிஸ்டன்ஸ். அதேமாதிரி மேஜர் சப்போர்ட், எவ்வளோ தான் ஒரு ஸ்டாக் இறங்கினாலும் லாஸ்ட்டு 1 மந்த்தா லாஸ்ட்டு 1 வீக்கா லாஸ்ட்டு 5 டேஸா லாஸ்ட்டு 2 டேஸா ஒரு ப்ரைஸ் இருக்குங்க, அந்த வேல்யூவை தாண்டி அந்த ஸ்டாக் இறங்குறதே கிடையாது. அந்த இடத்த போனால் திருப்பியும் க்ரீன் கேண்டில் மேலே போயிடுது, அந்த இடத்த டச் பண்ணுதா திருப்பியும் நிறைய தடவை அந்த இடத்துக்கு போனால் அந்த ப்ரைஸை டச் பண்ணால் அந்த ஸ்டாக் அந்த இடத்துலேருந்து அப் ட்ரெண்ட் எடுக்குது. அதுதாங்க மேஜர் சப்போர்ட். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதோடு சேர்த்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் மேஜர் சப்போர்ட், அதாவது அதிக தடவை அந்த இடத்த சப்போர்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டாக்கு. மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அதாவது அதிக தடவை அந்த இடத்த ரெசிஸ்டன்ஸாக அந்த ஸ்டாக் யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தாங்க மேஜர் சப்போர்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மேஜர் சப்போர்ட்டை வச்சு எப்படி மூவிங் ஆவரேஜில் நம்ம என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ மார்னிங், அதாவது நான் சொல்கிற நல்லா நோட் பண்ணிங்க, மார்னிங் ஒரு நீங்கள் 2 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம், 2 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம். ஒன்று 50 மூவிங் ஆவரேஜ், இன்னொன்று 200 பீரியட் மூவிங் ஆவரேஜ். மார்னிங் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் கீழே போக வேணாம். 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பக்கா பர்ஃபெக்ட் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எக்ஸாக்டாக யூஸ் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களோட சார்ட்டில் 200 பீரியட் மூவிங் ஆவரேஜையும் வச்சுங்க, 50 பீரியட் மூவிங் ஆவரேஜையும் வச்சுங்க, ரெண்டுக்கும் வேறு வேறு கலர் கொடுத்துங்க. நீங்கள் மார்னிங் ஃபஸ்ட்டு எடுத்தோட்டியுமே ஒரு ஸ்டாக்கில் ரெட் கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டிலில் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா அழகாக 200 பீரியட் மூவிங் ஆவரேஜ், அப்படி இல்லைனாக்கா 50 பீரியட் மூவிங் ஆவரேஜ் அந்த ரெட் கேண்டில் கட் பண்ணியிருக்கு. அந்த ரெட் கேண்டிலுக்கு மேலே அந்த ஸ்டாக் போகலை, அதுக்கு கீழே அடுத்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அப்படின்னாக்கா அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னாக்கா அந்த டே ஃபுல்லாக அந்த ஸ்டாக் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதுதாங்க இதுக்கும் மேஜர் சப்போர்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங்கே அந்த இடத்துக்கு மேலே ஏற முடியாமல் அந்த ஸ்டாக் கீழே இறங்கிருச்சு. இப்போ நேற்றுக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கும் அந்த ஸ்டாக் அந்த பர்டிகுலர் ப்ரைஸை தாண்ட முடியாமல் கீழே இறங்கியிருக்கும். அப்படின்னாக்கா இப்போ இன்றைக்கும் அந்த ப்ரைஸை தாண்ட முடியாமல் கீழே இறங்குது, மூவிங் ஆவரேஜும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்து உங்களோட ஷார்ட் செல்லிங் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். அதே மாதிரியே இது மேஜர் ரெசிஸ்டன்ஸுக்கு. அதே மாதிரியே மேஜர் சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதே 50 பீரியட் மூவிங் ஆவரேஜோ இல்லை 200 பீரியட் மூவிங் ஆவரேஜோ 15 மினிட்ஸ் கேண்டிலில் க்ரீன் கேண்டிலில் எக்ஸாக்டாக ஸ்டார்ட் ஆகுது. க்ரீன் கேண்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் க்ரீன் கேண்டில் ஒரு ஸ்டாக்கில் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த க்ரீன் கேண்டிலுக்கு நடுவில் மேலேயோ கீழேயோ நடுவுலையோ எந்த இடத்துலையோ கிராஸ் பண்ணிட்டு 200 பீரியட் மூவிங் ஆவரேஜோ இல்லை 50 பீரியட் மூவிங் ஆவரேஜோ கிராஸ் பண்ணிட்டு போயிருக்கு. அடுத்த கேண்டில் க்ரீன் கேண்டிலாக ஃபார்ம் ஆகுது, அதுவும் இந்த 200 பீரியட் மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயோ இல்லை 50 பீரியட் மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயோ ஃபார்ம் ஆகுது. அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம். நீங்கள் இதை சப்போர்ட் லெவலோட அட்லீஸ்ட் லாஸ்ட்டு 2 டேஸோட சப்போர்ட் லெவலோட வச்சு செக் பண்ணிங்க. அந்த ப்ரைஸுக்கு கீழே அந்த ஸ்டாக் போகலை, அந்த இடத்துல லாஸ்ட்டு 2 டேஸாக சப்போர்ட் எடுத்து மேலே போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அந்த ஸ்டாக்கை பை பண்ணிங்கனாலும் உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும்.
எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரிங்க, ஸ்ட்ராட்டஜி எல்லாமே 1% தான். மீதி 1% உங்களோட லக். மீதி 98% நீங்கள் எப்போ உங்களோட மொபைல்லையோ உங்களோட லேப்டாப்லேயோ உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ பை பட்டன் அமுக்குறீங்க, எப்போ செல் பட்டன் அமுக்குறீங்க, இதை பொறுத்து தான் உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அமைய போகுது. மார்க்கெட் அதுக்கப்புறம் ஏறுமோ இறங்குமோ, உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி ப்ராஃபிட் பக்கம் போகுதா போடுங்க. இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி போகலை அப்படின்னா எக்ஸிட் ஆகுங்க. அதில் யோசிக்கிறதுக்கே வேலை கிடையாது. எப்போ நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா யோசிக்கிறப்ப. இப்போ இதுக்கப்புறம் அது ஏறுமா இறங்குமாதான்னு நீங்கள் யோசிக்கிறதுனால தான் அந்த இடத்துல ஒரு பெரிய லாஸ் வருது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்த வந்தால் நான் எக்ஸிட் ஆயிடுவேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்க ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கிற வேலை கிடையாது, எக்ஸிட் ஆகிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வாத்தி ட்ரேடிங்